அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் நல்லடியார்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் 10 லட்சம் நன்மைகளும் 10 லட்சம் பாவ மன்னிப்பும் 10 லட்சம் அந்தஸ்து உயர்வும் வேணுமா? அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த திக்ரை ஒரே ஒரு முறை ஓதுனாலே போதும். நம்மள பலருக்கு 4வது கலிமாவாக கற்றுத்தரப்பட்டிருக்க, அதாவது தௌஹீத் எனப்படும் ஓர்மைப்படுத்துதல் அப்படின்ற அந்த கலிமாவை நாம் ஒரே ஒரு முறை ஓதுனாலே போதும். அந்த கலிமாவை நாம் ஒரு தடவை ஓதும்போது நமக்கு 10 லட்சம் நன்மைகளும் 10 லட்சம் பாவ மன்னிப்பும் 10 லட்சம் அந்தஸ்தும் கூடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை. ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே சொந்தம். புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. நன்மை அனைத்தும் அவன் வசமே இருக்கிறது. அவன் அனைத்து வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். அதாவது தௌஹீத் அப்படின்ற இந்த கலிமா நமக்கு சொல்லித்தர விஷயம். தௌஹீத் அப்படின்னா ஒருமைப்படுத்துதல்னு அர்த்தம். அதாவது நாம் மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி இந்த உலக வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அப்படின்றத நமக்கு நாமளே புரிஞ்சுக்கிட்டு மறுமை வாழ்க்கை தான் எப்பயுமே நிரந்தரமானது அப்படின்றத நாம் உணர்ந்து நமக்கு உயிர் கொடுத்ததும் அல்லாஹ் தான், நம்ம உயிரை எடுக்க போகிறதும் அல்லாஹ் தான். நாம் இறந்ததுக்கப்புறம் அல்லாஹ் கிட்ட தான் போக போகிறோம். அதுக்கு அப்புறம் அல்லாஹ் கண்டிப்பான முறையில் நம்மளை உயிர்ப்பித்து எழுப்பி நம்மளுடைய நன்மை தீமைகளுக்கு தீர்ப்பு வழங்குவான். அப்படின்றது உண்மை அப்படின்றத நம்ம மனசோட ஒருமிச்சு அல்லாஹ் தான் எல்லாமே அப்படின்னு நாம் முழுசாக நம்புறது தான் இந்த ஒருமைப்படுத்துதல், அதாவது தௌஹீத். இதை நாம் முழுசாக உணர்ந்து நாம் மனசறிஞ்சு அல்லாவின் பக்கம் போகும்போது தான் இந்த துவாவை நம்மளால் ஓத முடியும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை இனிமேல் நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ் கிட்ட இருந்து அதிகமான நன்மைகளையும் அதிகமான பாவ மன்னிப்புகளையும் அதிகமான அந்தஸ்துக்களையும் பெறணும்னு நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.